अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। இன்று வாக்ஃபினே நவ் பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட தீபாச்சா தஃப்சீரே குரான், அதாவது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஹோலி குரான். இது விசேஷமாக இந்த கோர்ஸுக்காக நியமிக்கப்பட்ட புத்தகமாகும். அதில் ஒரு சில பகுதியை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். விசேஷமாக முன்வைக்கப்பட்ட 5 கேள்விகளுக்கு வலிமையாக, அதாவது மிகவும் வரிசைக்கிரமையாக நாங்கள் இந்த புத்தகத்திலிருந்து அதுக்குள்ள பதில்களை ஆதாரங்களுடன் எடுத்து வைக்கின்றோம். இன்று 6வது வகுப்பாக கணிக்கப்படுகின்றது. இதில் முன்வைக்கப்படும் தலைப்பு தான் இப்போதுள்ள தௌராத் உண்மையான தௌராத் இல்லை என்பதற்கான அந்தரங்க ரீதியிலான சாட்சிகள் என்ற தலைப்பு. அதாவது தௌராத்தை நாங்கள் படிப்பதாக இருந்தால் ஹோலி பைபிளை எடுத்து படிக்க வேண்டும். அதில் விசேஷமாக ஆல் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு தான் தௌராத் என்று கணிக்கப்படுகின்றது. பின்னர் அந்த பழைய ஏற்பாடு உள்ள தௌராத்தும் கூட இப்போது ஒரிஜினலாக தௌராத்தா என்ற ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. இதில் நாங்கள் முதலாவது அது கீழுள்ள ஒரு தலைப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அதுதான் பைபிளில் பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன என்பதாகும். இது நாம் இந்த தீபாச்சா தஃப்சீர் குரான் 26வது பக்கத்திலிருந்து 31வது பக்கம் வரைக்கும் இன்று இந்த வகுப்பில் உள்ள பாடத்தை எடுத்து வைப்பது எனது நாட்டமாக இருக்கின்றது. இந்த பைபிள் முரண்பாடுகள் காணப்படுகின்றன என்ற அடிப்படையில் இந்த தௌராத்திலும் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகின்றன. முதலாவது ஆதாரத்தை நான் முன்வைக்கின்றேன். நாங்கள் பைபிளில் உள்ள பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அதில் முதலாவது அதிகாரம் 27வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தர் கூறுவது படைத்தார் என்ற அர்த்தமாகும். அதாவது தேவன், அதாவது இறைவன் தன்னுடைய சாயலை போன்று தன்னுடைய சுரூபமாக மனிதனை படைத்தார். அதனால் அந்த மனிதன், முதலாவது மனிதன் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டார் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று இதே ஆதியாகமம் என்ற பாடத்தில் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்வாறு வருகின்றது: ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் கனியை புசிக்க வேண்டாம். ஆதமை படைத்துவிட்ட பிறகு இறைவன் கூறுகின்றான், ஒரு மரம் இருக்கின்றது, அது நன்மை தீமை என்று அறியக்கூடிய நிலையில் இல்லை. எனவே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் கனியை புசிக்க வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். விருட்சம் என்று சொன்னால் மரம். இப்ப இந்த 2 ஆதாரங்கள் ஒரே பாடத்தில் தான் இருக்கின்றது, ஆதியாகமம் என்ற பாடத்தில். இதில் சில இந்த ஆதாரங்களை படித்த பிறகு ஒரு மனிதன் தானாகவே சந்தேகத்தில் ஆளாகி விடுகின்றான். இதனால் சில கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. எனவே இந்த ஆதாரங்களை கிறிஸ்தவர்கள் முன்னால் வைத்தால்
அது யகூதிகள் முன்னால் வைத்தால் அவர்கள் கூறுவார்கள் இது ஆதமை பற்றித்தான் கூறப்படுகின்றது. அவருடைய கருத்தின் அடிப்படையில் முதலாவது மனிதன் ஆதம் என்றுதான் கூறுகின்றார். சரி, இங்கு முதலாவது நாங்கள் இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லது நாங்கள் இதற்கான ஒரு அளவுகோல் என்னவென்றால், நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்ற ஒரு கண்டறிவதாகும். அதாவது நன்மை என்றால் இதுதான், தீமை என்றால் இதுதான் என்று கண்டறிவதுதான் மிகப்பெரிய ஒரு அளவுகோலாக இருக்கின்றது. இந்த 2 பைபிளுடைய ஆதாரங்களை முன்வைத்து பார்க்கும் பொழுது அதில் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது, இறைவனுக்கே இந்த அறிவில்லை, நவுதுபில்லா, படைத்த அந்த முதலாவது மனிதனை குறித்து கூறுகின்றான். இதில் ஒரு மரம் இருக்கின்றது, அது நன்மை என்ன தீமை என்று கண்டறிய முடியாது, அந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று இறைவனை கூறுவதா இருந்தால், இந்த முதலாவது மனிதனாகிய ஆதமை இறைவன் கூறுகிறான், நான் என்னுடைய சாயலாக படைத்தேன். அப்ப தேவ சாயலாகத்தான் இவர்கள் இருக்கின்றார். அப்படி என்றால் இறைவனுடைய அந்த கண்டறியக்கூடிய அறிவு இவருக்கு இருக்க வேண்டும். அதில் இது தென்படுவதில்லை. அதாவது ஆண்மை படைத்து கூறுகின்றான் இறைவன், நன்மை தீமை பிரித்தறியக்கூடிய, அதாவது அதை சரியாங்களுக்கு பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மரமும் இருக்கின்றது, அது நன்மையா தீமையான்னு சொல்ல முடியாது, அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். ஆனால் இந்த மனிதனை ஒரு தேவ சாயலாக படைத்து இப்படி கூறும் பொழுது அதில் ஒரு சந்தேகம் வருகின்றது. தேவ சாயலன்னு சொன்னால் இறைவனுடைய கொல்ட்டி அந்த மனிதனுக்கும் இருக்க வேண்டும். இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்றால் அந்த மனிதனும் எல்லாம் அறிந்து இருக்க வேண்டும். அந்த நிலை இந்த வசனத்தில் காணப்படுவதில்லை. மூன்றாவது ஒரு விஷயம் என்னவென்றால், ஆதம் என்ற அந்த மனிதனுக்கு நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய அந்த நிலை இல்லை என்றால், அவர் அடுத்தபடி எப்படித்தான் நன்மையை சேகரிக்க முடியும்? நன்மை என்றால் என்ன தெரியா, தீமை என்றால் என்னன்னு தெரியா என்று சொல்லும் பொழுது அடுத்த ஸ்டெப்பில் எப்படி நன்மையை செய்ய போறான்? இப்படிமாய் ஒரு விஷயம் இருக்கின்றது. அதே போல் தீமையிலிருந்து எப்படி இவர் காப்பாற்றப்படுவார்? அதே போன்று நன்மை தீமையுடைய பிரித்தறியக்கூடிய அந்த நிலை ஆரம்பத்தில் இந்த இறைவனுக்கு இல்லை என்று எடுத்து கூறப்படும் பொழுது நபி ஏன் அனுப்பப்பட வேண்டும் இந்த உலகத்தில் என்ற ஒரு கேள்வியும் வருகின்றது. அதே போன்று அந்த நிலையில் இருக்கும் பொழுது நபியே ஒரு தடமாற்றமான ஒரு நிலைக்கு இருக்கின்றார், மனிதனும் நிச்சயமாக தடமாற்றத்துக்கு ஆளாகுவான். அப்படி என்றால் இந்த மனிதனை படைக்கப்படுவது நோக்கம் என்ன? இவ்வாறாக பார்க்கும் பொழுது இந்த 2வது வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த விஷயம், அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் கனியை புசிக்க வேண்டாம் என்ற விஷயம் வரும் பொழுது அது தவறாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இப்படிப்பட்ட முரண்பாடான வார்த்தைகள் இருக்கும் பொழுது தௌராத் அது இறைவனுடைய வார்த்தை என்றுதான் உறுதியாக கூற முடியாது. அதே போன்று ஆதியாகமம் இது முதலாவது ஆதாரமாகும், சாட்சியாகும். அடுத்தது தௌராத் அந்தரங்க ரீதியிலும் உண்மையான அந்த பழைய தௌராத் உடைய நிலையில் இல்லை என்பதற்கான இன்னொரு ஆதாரம், 2வது ஆதாரம். இதனை நாங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்கின்றோம். ஆதியாகமம் என்ற பாடத்தில் 2வது அதிகாரம் 17வது வசனம். அதில் கூறப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதாவது ஆதமை படைத்து இறைவன் கூறுகின்றான், அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் நான் சொன்னேன், அதை நீ புசித்தால் அந்த நாள் தன்னுடைய சாவுடைய நாளும் என்று கட்டளையிட்டு. அதே போன்று அதே ஆதியாகமம் என்ற பாடத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் வருகின்றது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலனுமான சகலவித விருட்சங்களையும், ஏற்கனவே நான் கூறிய விருட்சங்கள் சொன்னால் மரங்கள், அதாவது தேவனாகிய கர்த்தர்
பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலனுமான சகலவித மரங்களை தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், அதுவும் மரம்தான், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும், அதுவும் அதாவது மரம்தான், பூமியிலிருந்து முளைக்க பண்ணினான். இதில் ஒரு சிக்கலான ஒரு அதாவது விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த விருட்சங்கள் பற்றி 3 தடவை கூறப்பட்டிருக்கிறது. மரங்கள், அதாவது ஒன்று தேவனாகிய கர்த்தன் இறைவன் பார்வைக்கு அழகாகவும் புசிப்பதற்கு மிகவும் நலனுமாக இருக்கக்கூடிய சகலவித மரங்களையும் பூமியில் உண்டு பண்ணினார். அதே போன்று தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை, அதாவது அதனை புசித்தால் வாழ்வு கிடைக்கும், ஜீவ விருட்சம், அப்படிப்பட்ட மரத்தை தோட்டத்தின் நடுவில் உண்டு பண்ணிருக்கின்றார். அதே போல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்பட்டது. அப்ப அதிலிருந்து அது கஷ்டம், அதாவது எந்த நன்மையா தீமையான்னு கூட பிரித்தறிய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு தோட்டமாக இருக்கின்றது அந்த தோட்டம். அதில்தான் இறைவன் அந்த முன்பு நான் கூறிய அந்த வசனத்தில் கூறுகின்றார், நீ அந்த மரத்தின் கனியை நீ புசித்தால் அந்த நாள் தான் உடைய சாவுடைய நாளன்னு கூறுகின்றார். இந்த ஆயத்தின் அடிப்படையில் எழும்புகின்ற சந்தேகங்களை பாருங்கள். கல்ம சாணிகளத்தில் அவர்கள் மிகவும் அழகான முறையில் முன்வைக்கின்றார்கள். முதலாவது பாயிண்ட் என்னவென்றால், ஒன்றோ இந்த 2 விதமான குவாலிட்டியும் ஒரே மரமாக இருக்க வேண்டும், அதாவது நன்மையும் இருக்கின்ற தீமையும் இருக்கின்றது, அல்லது நன்மைக்கான வேறு மரங்களும் தீமைக்கான வேறு மரங்களும் இருக்க வேண்டும். ஒரே மரமாக இருந்தால் அதனை உண்ணக்கூடியவருடைய சாவு நிச்சயம்தான், எனக்கு தெரியாது. இவ்வாறாக இந்த 9வது வசனத்தில் கூறப்பட்ட விஷயம் வரும் பொழுது அதில் மரணத்தை பற்றி கூறப்பட்டில்லை. இவ்வாறாக இந்த மரங்களுடைய நிலைகளை பற்றி இங்கு இறைவன் கூறியிருக்கின்றான். அது ஒன்றுக்கொண்டு முரணான ஒரு மரணம் அது விடயங்களாக இருக்கின்றது. அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் சொல்லும் பொழுது அதில் மௌத்தும் இருக்கின்றது, ஹயாத்தும் இருக்கின்றது. இவ்வாறாக ஒரு மனிதன் சிந்தனை செய்து பார்க்கும் போது அவருடைய மூளை அப்செட் ஆகி விடுகின்றது. இதனால் இதே பாடத்தில், ஆதியாகமம் என்ற இதே பாடத்தில் 2வது அத்தியாயம் அதில் 2வது 3வது வசனங்கள், இது நான் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், இதை நோட் பண்ணி கொண்டால்தான் அதனை பார்க்க முடியும். உங்களுடைய வீட்டில் பைபிள் இருந்தால் பார்க்க முடியும். அதே போன்று ஆதியாகமம் 3வது அத்தியாயத்தில் 22வது வசனம், 2 ஆதாரங்களை இப்போது நான் முன்வைத்தேன். அந்த 2 ஆதாரங்களிலும் வானவர்கள் சாட்சி கூறுகின்றார்கள். என்ன சாட்சி கூறுகின்றனர் என்றால், ஆதம் ஜீவித்திருந்தார், அந்த சம்பவத்துக்கு பிறகு ஆதம் ஜீவித்திருந்தார் என்று கூறப்படுகின்றார். அதாவது அவருக்கு மௌத்து ஏற்படவில்லை, கனியை புசித்திருக்கின்றார், மரணம் ஏற்படவில்லை. இவ்வாறாக ஒரு முரண்பாடான ஒரு கருத்துகள் உள்ள பைபிளுடைய இந்த வசனங்கள் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால், பல்வேறு சாணிகளத்தில் கூறுகின்றார்கள், பைபிளை ஒருவர் மட்டும் எழுதவில்லை, பல்வேறு யுகத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதிலிருந்து விளங்குகின்றது என்னவென்றால், அந்த எழுத்தாளர்களுடைய சிந்தனைகளும் மற்ற எழுத்தாளரை விட வித்தியாசமான, இதனால் அவரவருடைய கருத்துக்களைத்தான் இதில் நுழைத்து இதனை வித்தியாசப்படுத்தியிருக்கின்றது என்பதை கல்வல்ம சாணி எழுத்தவர்கள் கூறுகின்றார்கள். இதுதான் இந்த முரண்பாடுகளுக்கான காரணமாகும். 3வது ஆதாரத்தை நான் கூறுகின்றேன். அதில் இந்த முரண்பாட்டை பற்றித்தான் நான் கூட வருகின்றேன். ஆதியாகமம் என்ற பாடத்தில் 22வது அதிகாரம் 14வது வசனமாகும். அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் சொல்வது இப்ராஹிம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டார். அதனால் கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகின்றன.
இந்த இந்த விஷயம் தான் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பேர் வைக்கின்றாங்க, யெகோ யெகோவா யெகோவா என்ற ஒரு பெயரை வைக்கிறாங்க, யெகோவா. அதனால அது கர்த்தருடைய அந்த இடம் உள்ள அந்த பிரதேசம், மலை பிரதேசம், அது கர்த்தருடைய பர்வம் என்று கூறப்படுகின்றது. எனவே அது கடைசி நாள் வரைக்கும் இந்த பெயர் தான் வைக்கப்படும், யெகோவாவுடைய பர்வம். யெகோவான்னு சொன்னால் இறைவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர். யெகோவா விட்னஸ் சொல்லுவாங்க. யெகோவான்னு சொன்னா ஆண்டவனுக்கு கூறப்பட்ட ஒரு பேரா. இது அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் கூறப்பட்ட ஒரு விஷயம்தான், இறைவனுடைய பெயரை நோக்கி அந்த இடத்துக்கு பேர் வைக்கும்படி. ஆனால் பாருங்க, அதே பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அதில் 6வது அத்தியாயத்தில் 2வது 3வது 2 வசனங்களில் வேறொரு விஷயம் கூறப்படுகின்றது. அது கொஞ்சம் மிகவும் விமர்சையாக இருக்கின்றது. அது என்னவென்றால், மேலும் தேவன் மோசையை நோக்கி, மூசா அலைஹிஸ்ஸலாம், மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் யெகோவா யெகோவா என்று கூறினான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த இறைவன் அந்த பெயரை கொண்டு எடுத்து கூறுகின்றான், நான் யெகோவா இருக்கின்றேன். 3வது வசனத்தில் இவ்வாறு வருகின்றது, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தான் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், ஈசாக்குனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கோபுக்கும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தரிசனமானேன். அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா எனும் என் நாமத்தால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான், நான் யெகோவான்னு 2 தரக்க அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமானேன், ஆனால் யெகோவான்ற பெயரை கொண்டு நான் அறியப்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இப்ப என்ன விமர்சனம் சொல்லுவோம்? அது விமர்சையான விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னுள்ள ஆதியாகமத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யெகோவாண்டு கூறப்பட்டிருக்கின்றது. இறைவன் ஒரு இடத்துக்கு யெகோவாண்டு பெயரையும் வைக்க சொல்லி கூறியிருக்கின்றான். இந்த இடத்தில் இறைவன் கூறுகின்றான், நான் இந்த நபிமாருக்கு யெகோவாண்ட பேரில் நான் அறியப்படவில்லை. அப்ப இவ்வாறான முரண்பாடுகள் பைபிளில் காணப்படுகின்றது, பழைய ஏற்பாடுகளில் காணப்படுகின்றது. இதனால்தான் விசேஷமாக நாங்கள் கூறுகின்றோம், இது இறைவனுடைய வார்த்தைகள் அடங்கிய முழுமையான கிரந்தம் என்று நாங்கள் கூறுவதில்லை. 4வது ஆதாரத்தை நாங்கள் வைக்கின்றேன். பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் என்ற ஒரு பாடமும் இருக்கின்றது. அதில் 33வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது. ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறப்படுகின்ற ஒரு விஷயம், அவருடைய மவுத்து சம்பந்தமாக அது கூறப்படுகின்றது என்னவென்றால், அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் யாரென்றால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், கர்த்தருடைய கட்டளையின் படியே ஹோர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மரணம் அடைந்தார் என்று கூறப்படுகின்றது. அதாவது இங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்பது உறுதி. ஆசாரியனாகிய ஆரோன் இறைவனுடைய கட்டளையின்படி ஹோர் என்ற மலையின் மேல் ஏறி அங்கத்தான் மரணம் அடைந்தார் என்று கூறப்படுகின்றது. அந்த நாள் டேட் கூறப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் திகதியாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இது என்னாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை நான் முன்வைத்தேன். அதே போன்று உபாகமம் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது பழைய ஏற்பாடு. அதில் 10வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் கூறப்படுகின்ற விஷயத்தை பாருங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பெனயாக்கானுக்கு அடுத்த பேரூத்திலிருந்து மோசேராவுக்கு பிரயாணம் பண்ணினார்கள். அங்கேதான் ஆரோன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்.
இது இன்னொரு விஷயம் ஒன்று. அதாவது இஸ்ரவேலர்கள் ஹிஜ்ரத் செய்து கொண்டு போகின்றார். பெனயாக்கான் என்ற இடத்திலிருந்து பீரூத்திலிருந்து வழியாக மோசேராவுக்கு செல்கின்றார்கள். அந்த மோசேராவுக்கு செல்லக்கூடிய பாதையில் இடையில்தான் ஆரோன் என்ற அந்த நபி மரித்து அடக்கம் செய்யப்படுகின்றார். இப்ப இங்குள்ள அதாவது விமர்சைக்கான விஷயம் என்னவென்றால், அதாவது எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆரோன் என்பவர் ஒரே ஒரு பெயர் தான் பைபிளில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். வேற எந்த ஒரு ஆரோனும் அங்க இல்லை. இதே ஆரோன் ரெண்டு இடத்துல ஒரே நேரத்தில் எப்படி அடக்கம் செய்யப்படுவார், மரணம் அடைவார். அப்ப என்ன இதுல என்ன ரெண்டு இடங்களும் வித்தியாசமான இடங்கள். அங்கு ஹோர் என்ற மலையின் மேல ஏறித்தான் மரணம் அடைந்தார் என்று கூறப்பட்டது. இங்க அதாவது பீரூட்டிலிருந்து மோசேராவுக்கு செல்லக்கூடிய வழியில் இடையில் ஆரோன் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டார் என்று கூறப்படுகின்றது. அப்ப இது ஒரே ஒரு நபி இரண்டு இடத்தில் எப்படி மறுத்தவார்? இதுதான் முரண்பாடு. முரண்பாடு பற்றி நான் எடுத்து கூறுகின்றேன். எனவே இதுக்கும் ஒரு காரணம் என்னவென்றால், சாணியாளர்கள் கூறுகின்றார்கள், சரித்திர ஆசிரியர்கள் தான் இந்த பைபிளை எழுதியிருக்கின்றார்கள். அவருடைய சரித்திரத்தில் ஆராய்ச்சியின்படி கிடைத்த தகவல்கள் தான் பிழையான தவறான. இதனால் ஒருவர் எழுதிய பைபிளில் இப்படி ஒன்று இருக்கின்றது, இன்னொருவர் எழுதிய பைபிளில் வேறொன்று இருக்கின்றது. இதுதான் காரணம். இதனால் இது இறைவனுடைய முழுமையான வாக்கியம் என்று எங்களால் கூற முடியாது. ஐந்தாவது அதாவது ஆதாரம், சாமுவேல் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. நம்பர் 1, நம்பர் 2 2 இருக்கின்றது. சாமுவேல் நம்பர் 1 என்ற பாடத்தில் 16வது அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் உள்ள ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் என்னவென்றால், தாவீது சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவீது யெஸ்ஸியின் 8வது மகனாக இருக்கின்றார். இதில் விளங்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாருடைய பேர் யெஸ்ஸி. இது நாங்கள் ஈசாயா என்று நாங்கள் எடுக்கின்றோம். உண்மையிலே ஈசாயா என்ற பெயர் தான் அவருடைய பாப்பாவுடைய பெயர். அது பைபிள் யெஸ்ஸி என்ற பெயரில் தான் வந்திருக்கின்றது. தாவீது யெஸ்ஸியின் 8வது மகனாவார். அதாவது சமுவேல் என்று கூறப்பட்ட இந்த பாடத்தில் சமுவேல் என்று பெயரே ஒரு நபியுடைய பெயராகும். எனவே ஈசாய் யெஸ்ஸி இவருக்கு 7 மகன்மார்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. 8வது மகன் இருக்கின்றான் என்ற ஒரு விஷயமும் இதில் அடங்குகின்றது. அதாவது இப்ப நான் சொன்ன சமுவேலுடைய முதலாவது ஆதாரத்தில் இந்த தாவூத் இந்த நபி அந்த யெஸ்ஸியுடைய எத்தனாவது மகன், 8வது மகன் என்று கூறப்பட்டது. ஆனால் சமுவேல் என்ற அந்த பாடத்தில் அவ்வாறு கூறிவிட்டு நாளாகமம் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே. அது முதலாவது நொம்பர் நாளாகமம் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஒரு விஷயம் கூறப்படுகின்றது. அதில் என்னவென்றால், அந்த யெஸ்ஸி என்று கூறப்படுவதற்கு 7 மகன்மார்கள் மட்டும்தான் என்று கூறப்படும். பெயர்களும் கூறப்பட்டிருக்கின்றன வரிசை கிழமையாக. முதலாவது மகன் எலியாப், 2வது மகன் அபினாதாப், 3வது மகன் சிம்மா, 4வது மகன் நெத்தன்யால், 5வது மகன் ராயதே, 6வது மகன் ஒட்சம், 7வது மகன் டேவிட். டேவிட் என்றால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 7வது தான் பிள்ளை, 8வது பிள்ளை இல்லை. முதல்ல சொல்லப்பட்டது என்ன, 8வது பிள்ளை. இவர் 7வது பிள்ளைன்னு வந்தார். இப்படி மாதிரி அதாவது முரண்பாடுகள் காணப்படுவதாயிருந்தால் இது வானத்தின் புத்தகம் என்று ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. இது ஒரு கன்ஃபியூஸான விஷயங்களா இருக்கின்றது. அடுத்தது 6வது ஆதாரத்தை நான் உங்கள் முன்வைக்கின்றேன். சமுவேல் 2வது நொம்பர் 6வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் சவுல்
என்ற பெயருடைய மகளை பற்றி கூறப்படுகின்றது. சாவுல் என்று கூறுவாங்க. சென் சாவுல், சாவுல் என்ற பெயர் தான் நாங்கள் அதிகமாக கேட்கின்றோம். இந்த சாவுல் என்பவருடைய மகளுடைய ஒரு விடயம் வருகின்றது. அந்த மகளுடைய பேர் மீக்கல். மீக்கல் மீக்கல் பேரோன் என்று பெயராகும். அதில் விசேஷமாக, அதாவது நான் கூறுகின்ற இந்த ஆதாரத்தில், அதாவது 6வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் கூறப்பட்ட ஒரு விஷயத்தை பாருங்க. அதாவது சாவுலுடைய குமாரத்தியாகிய மீக்காலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் ஒரு பிள்ளையாவது இருந்தது. அதாவது இந்த சாவுலுடைய குமாரத்தியாகிய மீக்கல் என்று கூறப்படுகின்றது. மரணம் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பிள்ளையும் இருந்ததில்லை, பெற்றெடுத்ததில்லை. அதாவது ஒரு மலடியாகத்தான் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதே போன்று ஆச்சரியம் என்னவென்றால், அதே செமுவேல் 2வது நொம்பரில் 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் கூறப்பட்ட ஒரு விஷயத்தை பாருங்கள். அதில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்றால், சாவுலின் குமாரத்தியாகிய மீக்கால் மேக்கோலாத்தியனான பர்சியாவின் குமாரராகிய ஆதரியேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரர்களையும் எடுத்துக்கொண்டார். இதில் கூறப்படுகின்றது அவருக்கு 5 பிள்ளைகள் சொல்லி. அதே பேர் தான் சாவுலுடைய குமாரத்தியான மீக்கால். இந்த 2 இடத்திலுமே சும்மா ஒரு சிறிய வித்தியாசம் இல்லை, பெரிய வித்தியாசம். ஒரு ஆதாரம் கூறுகின்றது ஒரு மலடியாக இருந்தார், இவருக்கு எந்த ஒரு பிள்ளையும் இல்லை. அடுத்த இதில் வருகின்றது இவருக்கு 5 பிள்ளைகள் இருந்ததாக. இது 6வது ஆதரத்தாம நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். இப்பேற்பட்ட கருத்துகள், முரண்பாட்டுள்ள கருத்துகள் இருக்கின்றபடியால் இது ஒரு பொழுதும் இறைவனுடைய வேத நூல் என்று கூறப்பட முடியாது. 7வது ஆதாரத்தை வைக்கின்றேன். இதுவும் மிகவும் ஆச்சரியமான ஒரு கதை ஒன்றுதான். அதாவது ஒரு ராஜாவை பற்றி கூறப்பட்டது. எனக்கு நினைவு வருகின்றது, எங்களுடைய மௌலானா மிர்சா நசீர் அஹ்மத் சாஹிப் இந்த விஷயத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்க எந்த ஒரு ஃபாதர்கிட்டயோ மதர்கிட்டயோ போய் இந்த விஷயத்தை கூறுங்க, அவங்க உடனே பதில் தராம ஓடி விடுவாங்க. அந்த அளவுக்கு பைத்தியக்காரமான ஒரு கதை ஒன்று இந்த பைபிளில் இருக்கின்றது. இவ்வாறான முரண்பாடுகள் காணப்படுகின்றது என்று 7வது வசனத்தை தான் 7வது ஆதாரமாக தான் முன்வைக்கின்றேன். இது விசேஷமாக நாளாகமம் என்ற பாடத்தில் 2வது நொம்பர் 21வது அத்தியாயத்தில் 19, 20, 2 வசனங்களில் காணப்படுகின்றது. அதில் நான் சுருக்கமாக நான் கூறுகின்றேன் என்ற நேரம் போகின்றது. அதாவது யெகோராம் என்ற ஒரு அரசர் இருந்திருக்கின்றார். அவரு அந்த அரச பதவியை எடுக்கும் பொழுது அவருடைய வயது 32 வயது. 8 வருடங்கள் அவர் அந்த அரசாங்கத்தை ஆட்சி செய்தார். அதாவது அவர் ஆட்சி செய்திருக்கிறார்கள் 8 வயது. அப்ப 32 மட்டும் 40. அடுத்த 2வது வருடத்தில் மரணம் அடைந்து விட்டார் யெகோராம் என்ற அந்த அரசு. அப்ப முழு வயது எவ்வளவு? 42 வயது. அதே அந்த நாளாகமத்தில் நாங்கள் இன்னொரு ஆதாரத்தை எடுத்து பார்க்கின்றோம். 2வது நம்பர் தான் 22வது அத்தியாயத்தின் 1வது 2வது வசனங்கள். இந்த விஷயத்திலும் நாளாகமம் என்ற அந்த பாடத்தில் தான் இருக்கின்றது. அதில் கூறப்பட்ட விஷயம் என்னவென்றால், யெகோராம் என்ற அந்த அரசர் மரணமடையும் பொழுது பலஸ்தீனில் உள்ள அந்த ஜெருசலமில் உள்ள மக்கள் அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த அரசனை, அந்த மரணமடைந்த அரசனுடைய கடைசி மகனாகிய அகாசியா என்ற மகனைத்தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள். இவர்தான் எங்களுடைய அரசன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அகாசியா என்ற அந்த அரசன்
மரணமடைந்த அரசனுடைய கடைசி மகன் தான். அவர்தான் இந்த தன்னுடைய தகப்பனாகிய அந்த அரசன், பெரிய அரசன் மரணமடையும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஆச்சரியம் என்னவென்றால், அகாசியா என்ற அந்த அரசன் ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய வயது 42. அதாவது கடைசி மகனுடைய வயசும் 42, தகப்பனாகி அரசன் மரணிக்கும் பொழுதும் 42. யார் முதலாவது பிறந்தது, தகப்பனா அல்லது பிள்ளையா என்ற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. இதைத்தான் மிர்சா நசீர் அஹமத் சாஹிப் சொல்றாங்க, இதை மட்டும் காட்டினா போதும், ஃபாதர் ஓடுவாங்க, வேற எங்கேயுமே ஆதாரம் தேட இயலாது. எவரையும் இது வேறொருவர் இன்னொருவர் என்று சொல்லவும் இயலாது. இவ்வாறாக ஜோக்குகள் நிறைந்த சம்பவங்களும் இதில் காணப்படுகின்றன. இதனால் விசேஷமாக நாங்கள் இங்கு சரித்திர ரீதியில் நாங்கள் எடுத்துக்கூற விரும்புகின்றோம் என்றால், உண்மையிலே அந்த யெகோராம் என்ற அந்த அரசன் 42 வயதில் தான் மரணம் அடைந்தார். அவருடைய கடைசி மகன் அந்த நேரத்தில் 14 அல்லது 15 வயதாகத்தான் இருந்ததாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. சரித்திர ரீதியில் நாங்கள் பார்க்கும் போது அதுதான். ஆனால் பைபிளில் இப்படி மாதிரி கூத்துகள் காணப்படுகின்றன. இவ்வாறாக நாங்கள் இந்த 7 ஆதாரங்களை தந்தது எதற்கென்று சொன்னால், அதாவது இங்கு கூறப்படுகின்றது தௌராத் முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தையாகும் என்று இங்கு கூறப்படுகின்றது. ஆனால் உண்மையிலே அப்படி ஒன்றில்லை. அதில் விசேஷமாக எந்த விதமான ஒரு விசேஷத்துவமும் இல்லை. அதில் இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தௌராத்தில் அந்தரங்க ரீதியிலான இப்படிப்பட்ட முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அடுத்தது நான் சிங்களத்தில் நான் முன்வைக்கின்றேன். நான் இன்னொரு ஆதாரத்தை எடுத்தேன், அது நான் நினைக்கமா அது மிஸ் ஆகிட்டு. அது அடுத்த இதில் நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றா அதில் நான் கூறப்பட்ட நினைப்பு இதுவரைக்கும் பைபிளில் உள்ள அந்தரங்க ரீதியில் உள்ள முரண்பாடான கருத்துக்களைத்தான் நாங்கள் ஆதாரபூர்வமாக இங்கு நிரூபிக்கின்றோம். அடுத்தது என்னவென்னு சொன்னா, விசேஷமா நான் கூறுவது ஆதாரம் கிடைச்சது. அடுத்தது முரண்பாடு விஷயங்கள் மட்டுமல்ல, பைபிளில் அநீதியான கட்டளைகளும் காணப்படுது. அநீதியான கட்டளை அவங்க தான் எங்களை சுற்றி சொல்லுவாங்க, நீங்க தண்டனை அதிகமாக கொடுக்குறீங்க, களவெடுத்த கையை வெட்டுறீங்க, களத்தை வெட்டுறீங்க, இப்படி மயிலும் சொல்றான். அப்படி என்ன பைபிள்ல பார்ப்போமே, அவங்க என்னென்ன கட்டளைகளை அவங்க கையாண்டிருக்கின்றாங்க நீங்கள் விளங்குகின்றது. நான் ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் நான் கூறுகின்றேன், என்ற நேரம் போகின்றது. யாத்திராகமம் என்ற பழைய ஏற்பாட்டில் 21வது அதிகாரம் 20, 21 வாக்கியங்கள். இதில் கூறப்பட்டது என்னென்று பாருங்கள். ஒருவன் தனக்கு அடிமையானவனாவது, அதாவது ஒருவன் தனக்கு அடிமையாக இருந்தவனை கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்படும். அதாவது பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். அதாவது ஒரு எஜமான் தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமைக்கு கோலால் அடித்து, கோலால் சொன்னால் கம்பால் அடித்து அவனுடைய கையினால் அந்த அடிமை இறந்து விட்டால், மரணம் அடைந்து விட்டால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. ஒரு நாளாவது 2 நாளாவது அந்த அடிமை உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமையாக இருப்பதால் பழி வாங்க வேண்டிய அவசியம். அந்த அடிமை ஒரே நாளில் மரணம் அடைய இல்லை, இவங்க அடிச்சு முதலாவது நாள் இல்லாட்டி 2வது நாள்ல மௌத்தாய் போனா அப்ப பழி வாங்க வேண்டிய அவசியம். இது நியாயமா? அப்ப அந்த அடிமை 2 நாளா அடிப்பட்டு மரணம் அடைஞ்சா பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூறப்பட்டிருக்கு. இதுதான் பைபிள் டே. பாருங்க, இப்படிமா நிலை இந்த விஷயங்கள்லாம் மீகுது இதுல. அப்ப இதனால தான் நாங்கள் கூறுகின்றோம், இப்பேற்பட்ட அநீதியான கட்டளைகள் வெளிப்படையானவையாக இது இருக்கின்றது. இதில் கருத்து
ஒன்றும் மாற்றம் இல்லை. இதனால் நாங்கள் கூறுகின்றோம், அதாவது பைபிள் கூட இறைவனுடைய தேவ வாக்கியம் என்று கூற முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் கடினமானவன் அல்ல அப்படிப்பட்ட கட்டளைகள் இடுவதற்காக. இதனால்தான் திருக்குரான் அவசியமாகின்றது என்ற ஒரு கருத்து வருகின்றது. அதில் அல்லாஹ் தாலா மனிதனுக்கு தண்டனையும் வைத்திருக்கின்றான். அது அவனுடைய நன்மைக்காகத்தான், அவனை சீர்திருத்தத்துக்காகத்தான், அல்லது அவனை திருத்துவதற்காகத்தான். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மக்காவில் அவதரித்தார்களோ, அவர்கள் திருமணமாகிய பிறகு முதலாவது செய்த வேலைதான் அந்த மனைவியுடைய கதீஜா இடத்துல கையில் கீழ், அதாவது அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் நூற்றுக்கணக்கான அடிமைகள் இருந்திருந்தார்கள். அவர்கள் தனது அதாவது கணவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அடிமைகளை கொடுக்கின்றார்கள். நீங்கள் விருப்பமான முறையில் இவர்களை பராமரிக்கலாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகின்றார்கள், இன்றிலிருந்து என் பக்கம் வந்த ஒவ்வொரு அடிமையும் அடிமை அல்ல, எல்லோரையும் நான் விடுதலை பண்றேன்னு சொன்னாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய மிகப்பெரிய ஒரு ரிவல்யூஷன் சமூகத்தில். ஒரு தடவை ஒரு சஹாபி அந்த காலத்தில் மக்காவுடைய காலத்தில், அதாவது மக்காவுடைய வாழ்வில், ரசூலுல்லாஹி மக்காவுடைய வாழ்வில் எத்தனை பேர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் கூட அடிமைகளை வைத்துக்கொண்டு தான் இருந்தார்கள். இது ஒரே தடவையாக நிறுத்தவில்லை, படிப்படியாகத்தான் இது நிறுத்தப்பட்டு இறுதியில் மதீனாவில் வரும் பொழுது அது முழுமையாக அகற்றப்பட்டது. அதில் ஒரு சஹாபி தான் அபு மசூத் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அந்த அடிமை சில வேலையை செய்யாததன் காரணத்தினால் சவுக்கால் அடிச்சு கொண்டே இருந்தாங்க. அவர் ஒரு சஹாபி அபு மசூத் அன்சாரி. பின்னாலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது, ஏ அபு மசூத், உனக்கு இந்த அடிமையை அடக்குவதற்காக அதிகமான ஆதிக்கம் உனக்கா இருக்கின்றது, உன்னை படைத்த இறைவனுக்கா இருக்கின்றது என்ற ஒரு சத்தம் பின்னால் வந்து. உடனே திரும்பி பார்க்கிறாங்க, தூரத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. உடனே சவுக்க கீழே போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சொல்லலாம், இந்த அடிமையை நான் விடுதலை செய்யணும். அந்த சத்தத்துக்கு, அந்த சத்தம் எங்கிருந்து வந்து அல்லாஹ் அல்லாஹ் அந்த சத்தத்துக்கு அவங்க அச்சம் கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதும் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அடிமையை நான் விடுதலை செய்யணும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏ அபு மசூத், இந்த அடிமையை நீ விடுதலை பண்ணாட்டி உனக்கு நிச்சயமாக நரக நெருப்பு விதிக்கப்பட்டு. இதெல்லாமே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது தன்னுடைய அந்த முன்மாதிரியை நிலைநாட்டி மற்ற அன்னாரை பின்பற்றவர்களிடத்திலும் இந்த வித்தியாசத்தை, இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை மூலமாக இந்த சஹாபிகள், அதாவது தன்னிடத்தில் உள்ள அடிமைகளை விடுதலை செய்து மார்க்கத்தின் ஊழியர்களாக ஆகிவிட்டார்கள். இதுதான் இன்று வரைக்கும் நான் முன்வைத்தது. இன்ஷா அல்லாஹ் இவருடைய இன்னும் அநீதியான கட்டளைகள் இருக்கின்றன, படிப்படியாக நான் உங்கள் முன்வைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அத வாக்வினே நான் ළමයින් සඳහා 6වෙනි පන්තිය අද ආරම්භ වෙනවා. විශේෂයෙන්ම අපේ නෙදයනකම් තවුරාත් ඒ වගේම ඉන්ජීල්, ඒ කියන්නේ බයිබලයේ පරණ ගිවිසුම, ඒ වගේම අලුත් ගිවිසුම යන ඒ බයිබලයේ තියෙන සාක්ෂීන්, ඒ වගේම මේ බයිබලයේ තියෙන වාක්‍යයන් ඇත්තෙන්ම දෙවියන් වහන්සේගේ වාක්‍යයන්ද යන සැකයට භාජනය වෙනවා. මොකද ඇතැම් වාක්‍යයන් අපි අධ්‍යයනය කරලා බලනකොට මහා විශාල වෙනස්කම්, එකිනෙකට පරස්පර අදහස් හෙළි වෙනවා. ඒ නිසා මේ වගේ වෙනස් පරස්පර අදහස් හෙළි කරන මේ වාක්‍යයන් ඇත්තෙන්ම දෙවියන් වහන්සේගේ වාක්‍යයන් විය හැකිද? කිසිසේත් නොහැකි. ඒ නිසා
අද මාතෘකාව වශයෙන් පරණ ගිවිසුම වන තවරාත් නැත්නම් තෝරා ඒ පොතත් දෙවියන් වහන්සේගේ වාක්‍යයන් යයි මුළුමනින්ම අපට පිළිගත නොහැකි. ඒ සඳහා විශේෂයෙන්ම අභ්‍යන්තර සාක්ෂින් අපි මේ පන්තියේ ඉදිරිපත් කරනවා. පළවෙනි සාක්ෂිය තමයි පරණ ගිවිසුමේ උත්පත්තිය යන පාඩමක් තියෙනවා. ඒ උත්පත්තිය යන පාඩමේ පළවෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි වගන්තියේ මෙසේ සඳහන් වෙනවා. දෙවියන් වහන්සේ තමන්ගේ ස්වරූපයෙන් මනුෂ්‍යව මෙවූසේක. දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයෙන් ඔහු මෙවූසේක යන්න සඳහන් වෙලා තියෙනවා. ඒ වගේම ඒ උත්පත්ති යන පාඩමේ දෙවන පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තියේ මෙසේ සඳහන් වෙනවා. එහෙත් යහපත හා නපුර දැනගැනීමේ ගසෙන් කන්ට එපා, අනුභව කරන්නට එපා යන වාක්‍යයක් සඳහන් වෙනවා. දැන් මම මේ උත්පත්තියේ යන පාඩමේ සාධක දෙකක් ඉදිරිපත් කරුවා. ඒ සාධක දෙක අතර එකඟතාවයක් අපිට හෙළි වෙන්නේ නැහැ. එකඟතාවයක් අපිට අපිට අපේක්ෂා කරන්න බෑ. එකිනෙකට වෙනස් ස්වරූපයකින් මේ වාක්‍ය සඳහන් කරලා තියෙනවා. විශේෂයෙන්ම මේ වගේ මේ සාධක දෙක අප ඉදිරියේ බලනකොට සැක සහිත ප්‍රශ්නයන් පැන නගිනවා. ඉස්සෙල්ලාම අපි බලන්න ඕනේ යහපත සහ නපුර දැනගැනීමේ ඥාණය තමයි ඊටමත් වැදගත්. එතකොට තමයි අපිට යහපත් ක්‍රියාවන් ඉටු කරන්න පුළුවන්. ඒ වගේම නරක ක්‍රියාවන් තිබුණොත් එයින් අපි බේරෙන්න පුළුවන්. මේ සාධක දෙක අනුව බලනකොට දෙවියන් වහන්සේ මෙව් පළමුවනි මිනිසා, ඒක සාමාන්‍යයෙන් අදත් වුණත් ක්‍රිස්තියානි වරුන් හරි යහූදි වරුන් හරි මේ පළමු මිනිසා ඒ කියන්නේ ආදම් කියලා තමයි කියන්නේ. එසේනම් මේ ආදම් ගැන දෙවියන් වහන්සේ මේ වාක්‍යයෙන් කියවන්නේ දේව ස්වරූපයෙන්ම ආදම්ව මෙව්වා කියලා කියනවා. එතකොට දෙවියන්ගේ ගුණාංග නියත වශයෙන්ම ආදම්ටත් තිබෙන බව මෙතනින් හෙළි වෙන්න ඕනේ. නමුත් දෙවෙනි සාධකයෙන් කියන්නේ යහපත හා නපුර දැනගැනීම ගසෙන් ඔබ කන්න එපා කියලා කියනවා. ඒ පළතුරු කන්න එපා කියලා කියනවා. එතකොට දෙවියන්ගේ ගුණාංගය ආදම්ට තිබෙනවා නම් ආදම්ට දන්නේම නැහැ ඒ ගසේ තියෙන පළතුරු යහපතද නරකද කියලා. මේක සැකසහිත ප්‍රශ්නයක් වෙන නගිනවා. මේ වගේ ඥානයක් නැත්නම් කොහොමද එක නබි කෙනෙක් ඊළඟ පියවරෙන් යහපත් ක්‍රියාව ඉටු කරන්නේ? දන්නේ නැහැ. ඒක නරක ක්‍රියාවක් වෙන්න පුළුවන්. එසේනම් මේ ලෝකයේ යහපත කුමක්ද අයහපත කුමක්ද කියලා දන්නේ නැතුව මිනිසුන්ව මවුන ලැබීමේ අරමුණ කුමක්ද? ඒකත් අප්‍රයෝජනයි කියලායි අපි හිතන්නේ. ඒ නිසා මේ දෙවෙනි සාධකයෙන් පිළිඹු කළ ඒ වාක්‍යයෙන් ආදම්ට දන්නේ නැහැ මේ ගහේ තියෙන පළතුරු හොඳද නරකද කියලා දන්නේ නැහැ. අනිතක මේ වගේ සැකසහිත ප්‍රශ්න ඇති වෙලා තීරණාත්මක විසඳුමක් ගන්න නැතුව ඉන්නකොට අපි කොහොමද මේ බයිබලයේ තියෙන වාක්‍යයන් දේව වාක්‍යයන් කියලා පිළිගන්නේ? දෙවෙනි සාධක තමයි විශේෂයෙන්ම උත්පත්ති යන පාඩමේ දෙවන පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තිය එයින් කියවෙනවා මක්නිසාද එයින් කාපු දවසේ ඒකාන්තයෙන්ම නුඹ
නසින්නහියයි කීසේක. ඒ කියන්නේ කාපු දවසේ නියත වශයෙන්ම නුඹ කියලා කියන්නේ එතන ආදම්ට කියනවා. නසින්නේ ඒ කියන්නේ විනාශ වෙලා යනවා කියලා දෙවියන් වහන්සේ කියලා කියනවා. ඒ වගේම උත්පත්ති යන ඒ පාඩමෙන්ම දෙවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි වගන්තියේ මෙසේ සඳහන් වෙනවා. දැකීමට ප්‍රිය වූ කෑමට හොඳ වූ සියලු ගස්ද උයන මැද ජීවන වෘක්ෂයේද වෘක්ෂය කියන්නේ ගසක් තමයි. යහපත හා නපුර දැනගැනීමේ ගසද ස්වාමි වූ දෙවියන් වහන්සේ භූමියේ හටගෙන වූසේක. එතකොට මෙතනින් විවිධාකාර ගස් තියෙනවා. නමුත් හරිම ඒ කියන්නේ තීරණයක් ගන්න බැරි තත්වයක මේ වාක්‍ය සඳහන් වෙලා තියෙනවා. කෑවොත් අපිට මරණය ඇති වෙන්න පුළුවන් යන සැකය තියෙනවා. ඒ හින්දා මේ සාධක දෙකක් අපි ඉස්සර තියාගෙන අභියස තබා මේ වගේ සැකසහිත ප්‍රශ්නයන් කරුණු හෙළි වෙනවා. එකක් තමයි එක්කෝ මේ යහපත අයහපත යන මේ දෙකම එකම ගසේ තියෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් යහපත දෙන පළතුරු එක ගසක් නරක පළතුරු දෙන වෙන ගසක් වෙන වෙනම ගසක් තියෙන්න ඕනේ. නමුත් මෙහිදී අර යහපත සහ අයහපත යන දැනගැනීමේ වෘක්ෂයක් තියෙනවා කියලා කිව්වොත් එතනින් හරිම භයානක සිතුවිල්ලක් ඇති වෙනවා මිනිසාට මේක කෑවොත් මට මරණය සිද්ධ වෙන්න පුළුවන් කියලා. මේ වගේ මේ වෙනස් ආකාරය වෙනස් මතයන් දරන එකිනෙකට පරස්පර අදහස් දරන මේ සාධක දෙක තියෙන හින්දා කවදාවත් අපිට තීරණයට ගන්න අමාරුයි. මේක තවුරාත් කියන එක දේව වාක්‍ය කියලා කියන්න අමාරුයි. ඒ වගේම මේ මම සඳහන් කරපු මේ උත්පත්ති යන පාඩමේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 2 සහ 3 වෙනි වගන්තිය, ඒ වගේම 3 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි වගන්තිය යන පාඩම ආරම්භ බලන්න. ඒකේ සඳහන් කරලා තියෙනවා දේව දූතයින්, ඒ කියන්නේ මැලෙක්වරු දේව දූතයින් සාක්ෂි දරනවා ආදම් අර අනතුරු කෑවයින් පස්සේ ජීවත් වුණා කියලා. එතකොට එයා මෙරුන්නේ නැහැ. එතකොට මෙතනින් අපිට අදහසක් ගන්න පුළුවන්. ඇයි මේ වගේ වෙනස් මත පරස්පර අදහස් තියෙන කරුණු මේ බයිබල් වලට අඩංගු කරලා තියෙන්නේ? මේක කවුද කරලා තියෙන්නේ? දෙවියන් වහන්සේ එහෙම කරන්නේ නැහැ. එකක් ඔව් කියලා අනිත් පැත්තෙන් නැහැ කියලා කියන්නේ නැහැ. ඒක දෙවියන් වහන්සේගේ ගුණාංගයක් නෙමෙයි. එසේනම් මෙහි අපි ඉතිහාසගතව ගවේෂණය කරනකොට අපට හෙළි වෙනවා මේ බයිබලය ලියපු අය එක්කෙනෙක් නෙමෙයි. විවිධ යුගවල විවිධ ඉතිහාසඥයින් මේක ලියලා තියෙනවා. ඒකෙන් ඒගොල්ලන්ගේ තමන්ටම අර උරුම වූ ඒ කියන්නේ තමන්ට අයිති අරමුණු ඒ වගේ පරමාර්ථ ඒකට ඇතුළත් කරලා තියෙනවා. ඒ ඇතුළත් කරපු ඒ කරුණු ඒ පරමාර්ථය අදහස් තමයි එකිනෙකට පරස්පර අදහසක් බවට පත් වෙලා තියෙන්නේ කියලා කලිපතුන් මසී සානි වලිතල්තුමක් පවසනවා. තුන්වෙනි සාධකයේ තමයි උත්පත්ති යන පාඩමේ 22 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි වාක්‍යය නැත්නම් 4 වෙනි වගන්තිය. ඒක ඉබ්‍රාහීම් අලයිහිස්ලාම් තුමා ගැන විශේෂම දෙවියන් වහන්සේගේ නමත් ඇතුළත්ව එක හොඳ කරුණක් හෙළි කරනවා. ආබ්‍රහම් ඒ ස්ථානයට යෙහෝවා ඊරේ යන නාමය ලැබුවා. මෙසේ ස්වාමින් වහන්සේගේ කන්දේදී සපයා දෙනු ලබන්නේ යයි අද දක්වා කියනු ලබන්නේ. ඒ කියන්නේ ඉබ්‍රාහීම් ආබ්‍රහම් අලයිහිස්ලාම් තුමාන්ට දෙවියන් වහන්සේ එක් ස්ථානයක නමක් යෙහෝවා කියලාම දාන්න කියලා අණ කරනවා. ඒක තමයි අද වුණත් ඒ කන්දට යෙහෝවා කන්ද කියලා කියන්නේ. ඒ වගේම නික්ම යාම කියන පාඩමක් තියෙනවා.
පරණ ගිවිසුමේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 2 සහ 3 වෙනි වාක්‍ය නැත්නම් වගන්තිය. ඒකෙන් සඳහන් වෙන්නේ තවද දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කතා කොට මම යෙහෝවා වහන්සේය කියලා දෙපාරක් කියනවා. මම ආබ්‍රහම්ටද ඊසාක්ටද යාකෝබ්ටද ਸਰව පරාක්‍රම දෙවියන් වහන්සේ ලෙස පෙනුනෙමි. නමුත් යෙහෝවා යන මාගේ නාමයෙන් ඔවුන්ට ප්‍රකාශ නොවූයෙමි. මේකෙන් අපිට තීරණාත්මක විසඳුමක් ගන්න බැරි කරුණක් තියෙනවා. මොකද පළවෙනි සාධකයේ කියලා තියෙනවා මම යෙහෝවා, ඒ යෙහෝවා කියලා නමක් ඒ ස්ථානයේ නමක් තියන්න කියලා ඒ ආබ්‍රහම්ට දෙවියන් වහන්සේ අනකරන. මේ නික්ම යන පාඩමේ තියෙන්නේ මම ආබ්‍රහම්ටත් ඊසාක්ටත් යාකෝබ්ටත් දර්ශනය වුණා. නමුත් යෙහෝවා කියලා නමෙන් මම දර්ශනය වුණේ නැහැ කියලා මෙතන එකක් කියනවා. එතන yes, මෙතන no. ඒක කොහොමද වෙන්න පුළුවන්? දෙවියන් වහන්සේ මේ වගේ කරුණු ඉදිරිපත් කරන්න පුළුවන් ද? පරස්පර කරුණු, එකිනෙකට විරුද්ධ කරුණු. ඉතින් මේ වගේ දේවල් වෙනස්කම් එක එක වාක්‍ය අතර වෙනස්කම් දකින්නට ලැබෙනවා මේ බයිබලයේ. ඒ නිසා මේ පරණ ගිවිසුම මුළුමනින්ම දෙවියන්ගේ වාක්‍ය කියලා අපිට පිළිගන්න බෑ. හතරවෙනි සාධකය තමයි ගණන් කතාව කියලා පාඩමක් තියෙනවා පරණ ගිවිසුමේ. ඒකේ 33 වෙනි පරිච්ඡේදයේ 38 වෙනි වාක්‍යය නැත්නම් වගන්තියෙන් මෙසේ සඳහන් වෙනවා. මේක විශේෂයෙන්ම හාරුන් නබිතුමා ගැන කියන මේ සිද්ධියක්. පූජක වූ ආරෝන් කියන්නේ හාරුන් අල්ස්ලාම් කුමාරයා. පූජක වූ ආරෝන් ඉස්රායෙල් පුත්‍රයන් මිස්ර දේශයෙන් පිටත්ව ආවායින් පස්සේ 40 වෙනි අවුරුද්දේ 5 වෙනි මාස පළවෙනි දින ස්වාමින් වහන්සේගේ අණපිට හෝර් කන්දට නැගී ගොස් එහි මෙරුණේය. කවුද මේ මෙල ඉන්නේ? ආරෝන්. මේ අර 5 වෙනි මාසයේ 40 වෙනි අවුරුද්දේ 5 වෙනි මාසයේ පළවෙනි දවස කියලා කියනකොට ඒ කාලයේ ගණන් ගත්ත දිනය. ඒ දිනේ තමයි ආරෝන් නැත්නම් හාරුන් නබිතුමා හෝර් කන්දට නැගලා එහි මෙරුණා කියලා ආරංචියක් දෙනවා මේ ගණන් කතාවේ. නමුත් බලන්න වීතිය කතාව කියලා පාඩමක් තියෙනවා ඒ පරණ ගිවිසුම 10 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි වගන්තිය නැත්නම් වාක්‍යයේ තියෙනවා ඉස්රායෙල් පුත්‍රයෝ බීරුත් බෙනයාකන්හි සිට මෝසේරාට පිටත්ව ගියෝය. එහිදී ආරෝන් මෙරි එහි තෙන්පත් කරනු ලැබුවේ. මෙතන කියනවා තවත් කතාවක්. ඒ ඉස්රායෙල් පුත්‍රයන් ඒගොල්ලන් මයිග්‍රේට් වෙනවා බීරුත් ඉඳලා මෝසේරාට. ඒ යන පාර අතරතුරේ තමයි ආරෝන් ඒ කියන්නේ හාරුන් නබිතුමා මෙරිලා එහි භූමදානය කරනු ලබනවා කියලා ආරංචියක් දෙනවා. දැන් බලන්න පළවෙනි සාධකයේ තියෙන ආරංචියටත් දෙවෙනි සාධකයේ තියෙන ආරංචියටත් හාත්පසින් වෙනස්. ඒ කියන්නේ ප්‍රතිවිරුද්ධ අදහසක් දෙන්නේ. ඒ හින්දා එකම මිනිසා හාරුන් කියන එකම මිනිසා එකම වේලාවේදී තෙන් දෙකක ස්ථාන දෙකක කොහමද මෙරෙන්නේ? මේක හරිම විමතියට කරුණක්. ඒ නිසා මේන් අපිට තේරෙන්නේ මොකද? වෙනස් යුගවල ආපු බයිබල ලියු කට්ටිය ඒගොල්ලන්ගේ වෙනස් මතයන් මෙතනට ඇතුළත් කරලා තියෙනවා කියන එක තමයි අපිට කියන්න තියෙන්නේ. අනිත් පස්වෙනි සාධකය සැමුවෙල් කියන පාඩමක් තියෙනවා පරණ ගිවිසුමේ. ඒ සැමුවෙල් නම්බර 1 නම්බර 2 කියලා සඳහන් වෙලා තියෙනවා. සැමුවෙල් නම්බර 1 16 වෙනි පරිච්ඡේදයේ වාක්‍ය 10 සිට 13 දක්වා මෙතනින් කියලා තියෙනවා. මම කෙටියෙන් කියන්නම්. ඒ කියන්නේ දාවුද් නබිතුමා, දාවිද් කියලා තමයි කියන්නේ සිංහලෙන්. ඒ දාවිද් කියන ඒ නබිතුමා එයාගේ පියා යස්යා
යස්සි කියලා කියන්නේ යසායා කියලා තියෙනවා. යස්යාගේ 7 වෙනි පුත්‍රයා තමයි කියලා 8 වෙනි පුත්‍රයා කියලා තමයි මෙතනින් කියන්නේ. 8 වෙනි පුත්‍රයා කියලා කියනවා. සැමුවෙල් නම්බර 1 16 වෙනි පරිච්ඡේදයේ වාක්‍ය 10 ඉඳලා 13 වෙනකම් අධ්‍යයනය කරලා බැලුවොත් ඒකේ මෙහෙම තමයි ඒ ආරංචිය ලැබෙන්නේ. නමුත් ලේකම් කියලා පාඩමකුත් තියෙනවා පරණ ගිවිසුමේ. ඒකේ නම්බර 1 නම්බර 2 කියලා තියෙනවා. මෙතනින් ලේකම් නම්බර 1 දෙවන පරිච්ඡේදයේ වාක්‍ය 13 සිට 15 දක්වා මෙතන සඳහන් වෙලා තියෙනවා ඒ යස්යා යන ඒක දවුද් තුමාගේ පියා. ඒ යස්යාට පුත්‍රයන් 7 දෙනෙක් පමණයි හිටියේ කියලා කියනවා. ඒක පළවෙනි පුතාගේ නම එලියාබ්, දෙවෙනි එක්කෙන අබිනාදාබ්, තුන්වෙනි එක්කෙන සිම්මා, හතරවෙනි එක්කෙන නෙතන්යාල්, පස්වෙනි එක්කෙන රාඑදේ, හයවෙනි එක්කෙන ඔත්සම්, හත්වෙනි එක්කෙන දාවිත් කියලා එනවා. එතකොට මෙතන තියෙන වෙනස්කම මොනවාද? එකකින් එක සාධකයක් කියනවා 8 වෙනි පුත්‍රයා, මෙතනින් කියනවා 7 වෙනි පුත්‍රයා කියලා. ඒ වගේ කන්ෆියුස් කරන වාක්‍යයන් තියෙන හින්දා මේක දේව වාක්‍ය කියලා අපිට පිළිගන්න බෑ. 6 වෙනි සාධකය තමයි ඒක සැමුවෙල් නම්බර 2 6 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි වගන්තියේ සිද්ධියක් තියෙනවා. මම කෙටියෙන් කියන්නම්. ඒක ඕගොල්ලෝ මේ සාධකයන්ව බලනකොට තවත් ලස්සනට ඒක ප්‍රචලිත වේවි. ඒකේ කියනවා මම ඒකම අරන් පෙන්නන්නම් ඕගොල්ලන්ට. ඒ කියන්නේ සාවුල් කියන සාන්තවරයාගේ දුව මීකල් ගැන කතාවක්. ඒකයි මෙතන පොඩි විස්තරයක් තියෙන්නේ. මොකද මෙතන කියනවා එබැවින් සාවුල්ගේ දුව වූ මීකල්ට ඈ මැරෙන දවස දක්වා දරුවෙක් නොලැබුණේය. ඒ කියන්නේ මේ සාවුල්ගේ දුවවන මීකල්ට එයාගේ මරණය දක්වා එයාට කිසිම දරුවෙක් ලැබුණේ නැහැ කියලා තමයි කියන්නේ. කියන වඳ ස්ත්‍රියක් කියලා තමයි මෙතන කියවන්නේ. එතකොට ඒකෙන්ම සැමුවෙල් නම්බර 2 21 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වගන්තියේ ඒ මිකල් ගැන තමයි කියන්නේ. ඒ මිකල් ගැන කියනවා ඒ කියන්නේ සාවුල්ගේ දුව වූ මිකල් මෙහෝලාතිය බර්සිල්ලයිගේ පුත්‍ර වූ ආදියල් නිසා වැදූ පුත්‍රයන් 5 දෙනෙක්. ඒ කියන්නේ දරුවන් 5 දෙනෙක් ලැබුණා. වැදූ කියලා කියන්නේ ලැබුණා. ඒ කියන්නේ යාගේ කුසෙන්ම ලැබුණා. ඒතර වැදූ පුත්‍රයෝ කියලා කියනකොට ඒක හදපු පුත්‍රය නෙමෙයි. හදාවදාගත් පුත්‍රය නෙමෙයි. වැදූ පුත්‍රයා කියලා කියන්නේ Tamanගේ බලයෙන්ම ඉපදුණු පුත්‍රයා. එතකොට එක සාධකයකින් කියනවා වඳ ස්ත්‍රියක් කියලා මීකල්. අනිත් පැත්තෙන් කියනවා මෙයා 5 දරුවන්ගේ මවක් කියලා කියනවා. ඒ හින්දා මේ වගේ පිස්සු ආකාරයට මේ සාධකයන් මේ බයිබලයේ සුද්ධ බයිබලයේ කියලා නමක් දාලා ඒකේ ඇතුළත් කරනවා. නමුත් ඒක දේව වාක්‍යයක් කියලා අපිට පිළිගන්න බෑ. 7 වෙනි සාධකය තමයි ඒ ඊ타මත්ම ආශ්චර්යමත් එක සිද්ධියක් තියෙනවා මෙතන. රජතුමා ගැන කතාවක් තියෙනවා. ඉස්සෙල්ලා මම මේකේ සාධකය ඕගොල්ලන්ට දෙන්නම්. එකක් තමයි ලේකම් කියන ඒ පාඩමේ නම්බර 2. ලේකම් නම්බර 2 21 වෙනි පරිච්ඡේදයේ වාක්‍ය 19 සහ 20. ඒකේ සඳහන් වෙනවා යෙහෝරාම් කියන රජතුමා ඒ රජකම බාරගත්තේ වයස අවුරුදු 32කින් කියනවා. ඊට පස්සේ එයා අවුරුදු 8ක් තිස්සේ ඒ රජකම දරලා තියෙනවා. ඊට පස්සේ අවුරුදු 2කින් එයා මරණයටපත් වුණා කියලා ඒ කතාව කියනවා මේ සාධකයේ. මේ ප්‍රූෆ් එකේ කියනවා. ඒක මෙතනින් අපිට තක්සේරු කරගන්න පුළුවන් ඒ රජතුමා මැරෙනකොට එයාගේ වයස කීයද? 42යි. ඒකෙන් කිසිම
සැකයක් නැහැ. නමුත් ඒ ලේකම් නොම්බර 2 යන පාඩමෙන්ම 22 වෙනි පරිච්ඡේදයේ වාක්‍ය 1 සහ 2 දී වෙනස් ආකාරයක් එතනින් සඳහන් කරනවා. ඒ කියන්නේ යෙහොරාම් යන ඒ රජතුමා මැරෙනකොට ජෙරුසලමේ සිටි මිනිස්සු ඊළඟ රජතුමා කවුද වෙන්න ඕන කියලා ඒගොල්ලන් තීරණය කරනවා. ඒ කියන්නේ මැරුණ රජතුමාගේ කුඩාම දරුවා, ඒ කියන්නේ කුඩාම පුත්‍රයා, අවසන් පුත්‍රයා. ඒ අවසන් පුත්‍රයාට නැත්නම් ඒ ලාබාල පුත්‍රයාට තමයි ඒ රජකම දෙන්නේ. එයාගේ නම අහාසියා. එතකොට ඒ වාක්‍ය සඳහන් වෙනවා ලාස්ට් එකේ, ඒක අන්තිමේදී සඳහන් වෙනවා ඒ අහාසියා කියන ඒ ලාබාල පුත්‍රයා රජකම දරනකොට එයාගේ වයස 42යි කියලා දාලා තියෙනවා. එතකොට තාත්තා මැරෙනකොටත් 42යි. මේ පුතා මේ රජකම බාර ගන්නකොටත් 42යි. දැන් මෙතන තේරෙනවා තාත්තට වඩා පුතාට වයස වැඩි කියලා දන්නවා. මේක ඉතාමත්ම කිසු ආකාරයක උමතු ආකාරයකට මේ වගේ වාක්‍යයක් සඳහන් වෙලා තියෙනවා මේ බයිබලයේ. ඒ නිසා මේ පරණ ගිවිසුම තෝරා කියන එක ඒක මුළුමනින්ම දේව වාක්‍ය කියලා අපිට පිළිගන්න බෑ. අනිත් එක තමයි බයිබලයේ අසාධාරණ නියෝගයන්ුත් තියෙනවා. විශේෂයෙන්ම ක්‍රිස්තියානි වරුන්, යුදෙව් වරුන් අපිට තමයි චෝදනා කරන්නේ. ඉස්ලාම් ධර්මයේ තියෙන දේශනාවල බලනකොට ඒගොල්ලන්ට දෙන දඬුවම හරි සැරයි. ඒ කියන්නේ හොරකම් කරුවොත් අත කපන්න කියලා කියනවා. නැත්නම් ගෙල කපලා දාන්න කියලා කියනවා. නැත්නම් ඝාතනය කරන්න කියලා කියනවා. මේ වගේ දරුණු දඬුවම් සඳහන් කරලා තියෙනවා කියලා කියන ඒගොල්ලන්ට ඇත්තටම ඒකේ පිටිපස්සේ තියෙන ඒ කියන්නේ වාතාවරණය, ඒකේ තියෙන යථාර්ථය ඒගොල්ලන්ට දන්නේ නැහැ. නමුත් අල්ලාහ් තාලා කිසි විටකත් අසාධාරණ ඉටු කරන දෙවි කෙනෙක් නෙමෙයි. දඩුවමක් තියෙනවා තමයි. ඒ දඩුවම මිනිසාට ලැබෙන්නේ ඒ මිනිසා Tamanව හරිගසන සංශෝධනය කරගන්න. නමුත් ඒ වෙනුවට මේ නිකන් මේ මිනිසුන්ට දුක් දෙන දෙවි කෙනෙක් නෙමෙයි. නමුත් බලමුකෝ දැන් බයිබලයේ මොනවද කියන්නේ කියලා බලමු. විශේෂයෙන්ම නික්ම යාම යන පාඩමක් තියෙනවා පරණ ගිවිසුමේ 21 වෙනි පරිච්ඡේදයේ වාක්‍ය 20 සහ 21. ඒකේ කියවනවා මිනිසෙක් තමාගේ වැඩකාරයාට හෝ වැඩකාරීට සැර යටියෙන් ගසා එයින් ඒ අය මලේනම් ගැසූ අය සැබවින්ම දඬුවම් ලැබිය යුතුයි. ඊට පස්සේ කියනවා එසේ වුණත් ඔහු හෝ ඇය දවසක් හෝ දවස් දෙකක් හෝ නොමෙරී සිටියහොත් ඔහු දඬුවම නොලබන්නේය. මක්නිසාද ඔවුන් ඔහුගේ වස්තුව නිසාය. ඒක වස්තුව කියලා හිතාගෙන දවස් දෙකක් හොඳට තලලා පැලලා ඊට පස්සේ මැරුණොත් දඬුවමක් නැහැ. මේ වගේ අසාධාරණ නියෝගයන් බයිබලයේ තියෙනවා. ඒ හින්දා තමයි මේ කාලේට උචිත මුළු සම්පූර්ණ දේව ග්‍රන්ථයක් වන සුද්ධ කුරාණය අවශ්‍ය වෙලා තියෙන්නේ. ඒ නිසා තමයි අල්ලාහ් දෙවියන් හදරත් මොහම්මද් නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් මේ සුද්ධ කුරාණය පහල කළේ. විශේෂයෙන්ම නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් තමන්ගේ විවාහයෙන් පස්සේ එතුමාගේ බිරිඳ හදරත් ඛදීජා රලියල්ලාහු තමන් සතු 100 ගණන් වහලුන් මොහම්මද් නබි තුමාට බාර දුන්නා. ඒ බාර දෙන අවස්ථාවේදී මෙසේ පැවසුවා මේ 100 ගණන් මේ වහලුන් නබිතුමනි ඔබතුමාට බාරයි. ඔබතුමා කැමැති පරිදි මේගොල්ලන්ව පාලනය කරන්න කියලා කිව්වා. නමුත් නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් ඒ වෙලේම කිව්වා කවුරුත් මගේ යටතේ වහලෙක් වෙන්න බෑ. ඒ නිසා මට ලබා දුන්නු මේ 100 ගණන් වහල්නුව මම අද දිනම මම නිදහස් කරනවා කියලා ප්‍රකාශ කළා. ඉතින් මේ ආකාරයට රසූලුල්ලාහ සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් ඒ උතුම් ඒ ආදර්ශය ඉටු කරලා තමන්ව පිළිගත්ත තමන්ව අනුගමනය කළ සහාබි වරුන් අතරත් මේ වගේ හොඳ
මේ වෙනස්කමක් එතුමාණන් ඇති කරලා තියෙනවා. උදාහරණයක් වශයෙන් අබු මසූද් අන්සාරි රලියල්ලාහු තුමා හොඳ සහාබි කෙනෙක්. මක්කාවේ විශේෂව නබි සල්ලල්ලාහු තුමාණන් සිටිනකොට ගොඩක් අයට මුස්ලිම් වරුන්ට වහලු ඉඳලා තියෙනවා. එතකොට අබු මසූද් අන්සාරි රලියල්ලාහු තුමාටත් වහලෙකු සිටියා. ඔහුගේ කිසියම් වැඩක් නොකළ හින්දා Tamanගේ සැරයටිය ඒ වහලාට හොඳට තඩි බෑවා. එතකොට පිටිපස්සෙන් සද්දයක් ආවා. අබු මසූද් ඔබට මේ වහලුව පාලනය කරන්න වැඩි ශක්තිය තියෙන්නේ නැත්නම් ඔබව මෙව් දෙවියන්ට. එයා ඒ වෙලෙම බය වුණා. හැරිලා බලනකොට දුර ඉඳලා නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් එනවා දුටුවා. ඉක්මනින්ම එතුමාණන් අර දඬුවම අතහැරලා නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් වෙත ගිහිල්ලා නබිතුමනි මාහට වහලෙක් ඉන්නවා මම යව නිදහස් කරන්නම් කියලා කිව්වා. ඒ වෙලේම රසූල් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් කිව්වා අබු මසූද් ඔබ ඒ වහලාව නිදහස් කළේ නැත්නම් නිරාගින්න ඔබව පුරුසා දමනවයි කියලා කිව්වා. මේ වාගේ හොඳ ඒ එලාවේ ගත යුතු තීරණ නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් ගත්තා. ඒ හින්දා එතුමානව පිළිගත්ත එතුමාගේ අනුගාමිකයන් අතර මේ උතුම් ආදර්ශයෙන් අපිට දක්නට ලැබෙනවා. ඉන්ෂාල්ලා අද මම මේ පොතේ 31 වෙනි පිටුව එනකන් තමයි මම කරලා තියෙන්නේ. ඉන්ෂාල්ලා ඊළඟ පන්තියේදී තවත් විස්තර මම ඉන්ෂාල්ලා ඔබලාට ඉදිරිපත් කරනවා. අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු.